தோழர் சீனி அகமது, வடக்கு மாவட்ட தலைவர், மனிதநேய மக்கள் கட்சி தோழரை அன்புடன் பேசலை. வந்திருக்கக்கூடிய அத்துணை தோழர்களுக்கும், பங்கேற்று உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய தோழர்களுக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மக்கள் அதிகார கழகத்தினுடைய இந்த மாபெரும் ஆயுதம் என்கின்ற 21 முழக்கங்களில் 20 முழக்கங்கள் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய கொள்கையை சார்ந்தே இருக்கிறது. மனிதநேய மக்கள் கட்சியினுடைய கொள்கையும் மக்கள் அதிகார கழகத்தினுடைய கொள்கையும் சமமாக இருப்பதால் நாம் இருவரும் வேறு வேறு அல்ல என்பதை இங்கே முதலில் பறைசாற்றி கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதே மாதிரி பிரதிநிதித்துவத்தை பற்றி ஒரு அழகான அறிக்கையை வெளியிட்டிருக்கிறீர்கள். பிரதிநிதித்துவம் மட்டும் இந்தியாவில் நடைமுறைப்படுத்தப்பட்டு விடுவதென்றால் இங்கே அதிகார வர்க்கம் என்பது நாம் தான் அதிகார வர்க்கம். ஒடுக்கப்பட்ட மக்களும் இஸ்லாமியர்களும் தான் அதிகார வர்க்கமாக மாறிவிடுவோம். ஏன்னா இங்கே பிரதிநிதித்துவ அடிப்படையில் நமக்கு இங்கே வழங்கப்படவில்லை. வாக்காளர்களை பார்த்தீங்கன்னா முஸ்லீம்கள் பெருவாரியாக வசிக்கக்கூடிய பகுதிகளை பார்த்தீங்கன்னா ஒரு வார்டு மெம்பராக கூட இன்றைக்கி தேர்வு செய்ய முடியாத ஒரு நிலையை இந்த தேர்தல் அரசியல் மாற்றி அமைச்சிருக்கு. ஒரு சட்டமன்ற உறுப்பினராக 1945 சுதந்திர இந்தியாவுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டுமே ஒரு 45 சட்டமன்ற உறுப்பினர்கள், முஸ்லீம் சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்த தொகுதிகள்லாம் இன்றைக்கி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட முஸ்லீம் சட்டமன்ற உறுப்பினர்கள் தனித்து போட்டியிட்டு ஜெயிக்க முடியாது. அந்த அளவுக்கு இந்த தேர்தல் அரசியல் பிரிச்சிருக்கு. அது அதிகாரத்துடைய பாசிசம் நமக்கு யாருக்கு அதிகாரம் கொடுத்தா இந்த நாடு வளமை பெறுமோ அவங்கள அதிகாரத்தை கொடுங்கனுக்கிறதுக்காக இஸ்லாமியர்களிடமிருந்தும் பட்டியல் சமூக மக்களிடமிருந்தும் அதிகார வர்க்கத்துக்கு எதிராக போராடக்கூடிய மக்களிடமிருந்தும் தங்களுடைய தேர்தல் அரசியல் மூலமாக அந்த வாக்குகளை சிதறடிக்கிறது. மக்கள் அதிகார கழகம் எங்களுடைய கோரிக்கை ஒன்று என்னென்னா, நீங்கள் அரசியல் அரங்கத்துக்கு வந்திருக்கீங்க, இன்னும் தேர்தல் அரசியல் அரங்கத்துக்கு வரணும். ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தங்களுடைய இருப்பை காட்டிக்கொள்வதற்காக எத்தனையோ கோடிகளை செலவழித்து இன்றைக்கி மதுரையில் பொதுக்குள்ளாக நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் மக்களுக்காக போராடக்கூடிய நாம் ஒரு ஓரமாக மதுரையினுடைய ஒரு இறுதிய பகுதியை தாண்டி ஒரு ஓரமாக உட்காந்து அமைதியாக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். அப்போ தேர்தல் அரசியல் தான் மக்களுக்கு அடுத்த கட்டத்தில் நம்மளுக்கான வாய்ப்பை உருவாக்க முடியும். உங்களோடு நாங்கள் என்றும் துணை இருப்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.